வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சியில் இன்று ஒரு சுவையான தகவல். அதாங்க சாப்பாடை பற்றி தான் பேச போகிறேன். அது என்ன சார், சாப்பாடு ரயிலுக்கும் சாப்பாடுக்கு என்ன சம்பந்தம், என்ன எப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் நீண்ட தூர ரயில்களில் பயணிக்கும்போது உங்களுக்கு நாள் வீட்டில் சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க. அடுத்து ஒரு பகல் முழுக்க ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். பெரும்பாலும் 2 இரவு ஒரு பகல் பண்ணக்கூடிய ட்ரெயினை பெரும்பாலும் சூஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்களில் பகல் நேரத்தில் 3 நேரம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் ட்ரெயினில் கிடைக்குமா சார்? கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லை சமீப காலமாக. அதுக்கு பல காரணங்கள், நம்ம அதை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளை நாமளே சரிப்படுத்திக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நாமளே வீட்டில் அந்த ஒரு நாளைக்கான சாப்பாடை தயார் பண்ணி கொண்டு போகணும். இன்றைக்கு சாப்பாடு தயார் பண்ணிவிட்டு மறுநாள் காலை, மறுநாள் மதியம், மறுநாள் இரவு வரைக்கும் அதை காப்பாற்றி கொண்டு போகலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொண்டு போகலாம். கெட்டு போகாதா சார் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கெட்டு போகாத அளவுக்கு நாம் தயாரிக்க வேண்டும். அதான் முக்கியம். நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே வட இந்திய உணவுக்கும் தென்னிந்திய உணவுக்குள்ள வேறுபாடை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதே போல் ட்ரெயினில் பயணிக்கும்போது ஆன்லைனில் ஃபுட் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதற்கான அந்த வீடியோ லிங்க்கை கீழே கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அந்த வகையில் நான் எந்த முறையில் அந்த காலை, மதியம், இரவு உணவுகளை தயாரித்து கொண்டு செல்வேன் என்பதை இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கும் இது பயன்படலாம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. பொதுவாகவே தென்னிந்தியர்களுக்கு மிக பிடித்த உணவானது இட்லி தான். இந்த இட்லிங்கிறது பார்த்திங்கனாக்கா, நம்ம நார்த் இந்தியாவில் எங்கேயாவது இட்லி கிடைச்சாலும் அது இட்லி மாதிரி இருக்காது. அவங்க சட்டி சாம்பார் வச்சாலும் அது நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு வராது. ஏதோ இட்லிங்கிற பேரில், சாம்பாருங்கிற பேரில் உங்களுக்கு கிடைக்கும். அது சில ஊரில் கிடைக்கும், பல ஊரில் கிடைக்காது. இப்போ நம்ம ஊர்லேயே இட்லி தயார் பண்ணி ட்ராவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ராத்திரி 10 மணிக்கு ட்ரெயின்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெலாம் பண்ணலாம், ஒரு தப்பும் கிடையாது. இல்லை 4 மணிக்கே பண்ணி வச்சாலும் ஒரு பிரச்சனை ஆகாது, நல்லா நீட்டாக இருக்கும். என்ன பண்ணுறீங்கனாக்கா, இட்லியை அவிச்சு அதை நீங்கள் ஆற வைக்கணும். அதாவது ஃபேன் காற்று இல்லாமல் இயல்பாக ஆற வேண்டும். அப்படி ஆறி முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்கனாக்கா, நல்லெண்ணெய் ஒரு பிளேட்டில் ஊற்றி, ஒரு தட்டில் ஊற்றி அந்த இட்லியுடைய 2 பக்கமும் நல்லெண்ணெயில் தடவிடணும். இப்போ இதன் மூலமாக என்ன ஆகும்னா, இட்லிக்கு ஒரு நல்லெண்ணெய் வாசனையும் கிடைக்கும். அது மறுநாள் ஃபுல்லாக காஞ்சி போகாது. ஸோ இட்லியை காப்பாற்றியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் இட்லி பொடி அல்லது தென் மாவட்டங்களில் மிளகா பொடின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் தோசை பொடின்னு சொல்லுவாங்க. இந்த தோசை பொடியை தயாரிக்கக்கூடிய மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் காரம் அதிகமாக இல்லாமல் இருந்து, ஏன்னா ட்ராவலில் அதிக காரம் ஆகாது இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னாக்கா, அந்த இட்லி பொடியை உங்கள் பக்குவ பிரகாரம் அதே போல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனி எள்ளு, கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதை லேசாக வானொலியில் வறுத்துக்கிடுங்க. எண்ணெயெல்லாம் வேண்டாம், வெறும் வானொலியில் லேசாக அந்த வறுத்து லேசாக பொரியும், அந்த அளவுக்கு இறக்கிடுங்க. அந்த எள்ளை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. அந்த அளவுக்கு அது காரத்தை எடுத்துரும். அந்த எள்ளை அதே இட்லி பொடி, தோசை பொடியோட மிக்சியில் போட்டு கடைசியாக ஒரு 2 தடவை சுற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி எடுக்கும்போது அந்த தோசை பொடி, இட்லி பொடியில் காரத்தன்மையானது இந்த எள்ளு ஆனது போய் அதை குறைச்சிரும். ஸோ மறுநாள் சாப்பாட்டுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காரமும் குறைஞ்சிரும். இதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் இட்லி பொடி வச்சுக்கலாம். இது திருநெல்வேலி மாவட்டங்களில் எள்ளு பொடின்னு கூட சொல்லுவாங்க. இதிலேயே கருவேப்பிலை கணிசமான அளவு எண்ணெயில் போட்டு நல்ல லேசாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி லேசாக வறுத்து அதையும் மிக்சியில் போட்டு திரிச்சிங்கன்னா நல்ல கருவேப்பிலை எள்ளு வாசனையோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே இட்லிக்கு நீங்கள் சட்னி கூட செஞ்சு கொண்டு போகலாம். சார் சட்னியா? ஆமாம், தேங்காய் சட்னி கொண்டு போகலாம். ஆனால் நான் சொல்கிற பக்குவ பிரகாரம் கொண்டு போனீங்கன்னா மறுநாள் முழுக்க கெட்டு போகாது. எப்படி கேட்டிங்கன்னாக்கா, தேவையான அளவு தேங்காய் பூவை திருவுங்க. அதை வெறும் வானொலியில் லேஸ் சூட்டில் அப்படியே பொன்னிறமாகும் மாதிரி வறுத்துருங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னா அதோட ஈரப்பதமெல்லாம் போயிடணும். ஈரப்பதம்லாம் போயிட்டுச்சுன்னா தேங்காய் கெட்டு போகாது. ஸோ ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்ல நிதானமாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிடுங்க. அதன் பிறகு ஒரு எவ்வளவு மிளகான்னா பச்சை மிளகாய் கிடையாது, வத்தல், மிளகாய் வற்றல், சிகப்பு மிளகாய் இருக்குல்ல, காஞ்ச மிளகாய், அதில் எந்த அளவுக்கு தேவையோ எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதை லேசாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை லேசாக வறுத்து அதையும் கொட்டிக்குங்க. இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு போடுங்க. இதை போட்டு மிக்சி நல்லா அடித்து வச்சு துகள் தான் இருக்கும், தண்ணி ஊற்றிடக்கூடாது.
தண்ணி ஊற்றாமல் அப்படியே உதிரி உதிரியாக தான் இருக்கும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிடுங்க. இதில் தனியாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அந்த தாளித்ததை அப்படியே இந்த உதிரி உதிரியாக சட்டியில் போட்டு கொட்டி அப்படியே பிரட்டிடுங்க. தயவுசெய்து ஒரு துளி கூட தண்ணீர் ஊற்றிடாதீங்க. அப்படியே இது உதிரி உதிரியாக அப்படியே சட்னி மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும். இதை அப்படியே ஒரு பாட்டிலில் பேக் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல 2 ஸ்பூன் அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வரவிட்டிங்கன்னா ரெடிமேடு சட்னி, கெட்டு போகாத சட்னி 3 வேளைக்கும் இருக்கும். அது இந்த இட்லி, இந்த சட்னி, இந்த இட்லி பொடியை காலை டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், இரவு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். இட்லி இரவில் டிஃபன் சாப்பிட மாட்டேன், சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னா மதிய சாப்பாடையும் ராத்திரி சாப்பாடையும் சாப்பாடாக பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வழின்னா புளியோதரை, தயிர் சாதம் நான் சொல்ல மாட்டேன், பால் சாதம்னு தான் சொல்லுவேன். சார் புளியோதரை தயிர் சாதம் எங்களுக்கு செய்ய தெரியாதா சார், இதெல்லாம் ஒரு சொல்லணுமா? இருந்தாலும் நான் என்னுடைய பக்குவப்படி எப்படி செய்வேங்கிறத நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். தேவையான அளவு அரிசியை குக்கரில் வேக வைங்க. அப்படி வேக வைக்கும்போது புளியோதரை ப்ளஸ் தயிர் சாதத்துக்கு எவ்வளவு ரைஸ் தேவைப்படுமோ அதை மொத்தமாக வச்சுருங்க. அப்படி வைக்கும்போது முழுக்க நல்லா குலைவாக வேக விடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அந்த குக்கரில் வேக வைங்க. அந்த சாதம் ஒன்றோட ஒன்று குழஞ்சி போகாத அளவுக்கு நல்லா பொலன்னு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சாதத்தை ஒரு பேசனில் கொட்டிக்கிடுங்க. அதோட நீங்கள் புளியோதரைக்கு உங்கள் வீட்டில் பக்குவ பிரகாரம் புளியோதரை பேஸ்ட்டு தயார் பண்ணுறதா இருந்தால் அதில் பண்ணி அப்படியே சூடாக இருக்கும்போதே கிண்டி ஊற்றுங்க. மறக்காமல் நல்லெண்ணெய் போதுமான அளவுக்கு ஊற்றுங்க. காரத்தை கொஞ்சம் எடுத்துரும். சார் புளியோதரை பேஸ்ட்லாம் எங்களுக்கு தயார் பண்ண தெரியாது சார், கடைகளில் ரெடிமேடாக பொடி விற்கிறத போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணி பழகின வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பொடிகளை யூஸ் பண்ணி பார்த்தேன். பல பொடிகளில் புளிப்புத்தன்மை தான் அதிகமாக இருக்குது. அங்கே போய் சாப்பிடும்போது புளிப்பு ரொம்ப வைக்கபிள் வாயில். ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சது இந்த சக்தி புளியோதரை பொடின்னு ஒன்று இருக்குது. இது ஒன்றும் விளம்பரத்துக்கு நான் சொல்கிறதில்ல, யார்ட்டையும் காசு வாங்கலாம் இல்லை. எனக்கு மற்றவர்களோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. புளிப்புத்தன்மை கம்மியாகவும் மணமாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பொடியை வாங்கி வச்சுக்கிடுங்க. நல்லெண்ணெயை சுட வச்சு ஆற வச்சுக்கிடுங்க. அந்த சுடு சாதம் இருக்கு இல்லையா, எவ்வளோ சாதம் தேவையோ, புளியோதரைக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அதை மட்டும் தனியாக ஒதுக்கிடுங்க. அதில் இந்த பொடியை அப்படியே தூவுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக தூவிடாதீங்க. முதல்ல கொஞ்சம் தூவி அந்த நல்லெண்ணெயை அப்படி ஊற்றி நல்ல கரண்டியுடைய பின்பக்கத்தை வச்சு கிண்டுங்க. கை யூஸ் பண்ணிடாதீங்க, கைப்பட்டால் கெட்டு போயிடும். அப்படி நல்லா கிண்டி போட்டு அப்பப்போ ஒரு ஸ்பூன் வாயை எடுத்து போடுங்க. காரம் போதும் அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. இல்லை பத்தாதுன்னா இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிண்டுங்க. இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன கேட்டிங்கன்னாக்கா நிலக்கடலை பருப்பு நிறைய வறுத்து வச்சுக்கிடுங்க. அதாவது கூடுதலாக எவ்வளோ நிலக்கடலை பருப்பு போடுறீங்களோ, ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் இருக்கும், ஆனால் அது பத்தாது. நிலக்கடலை பருப்பு கூடுதலாக போட்டு நல்லா விரைவி வச்சுக்கிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கட்டாயம் வத்தல், வடகம் இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. அப்படி எதுவும் பண்ண நேரம் இல்லைன்னா காரச்சேவு இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். மறுநாள் மதியம் சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தமாக இருக்கும். இதை கட்டாயம் பார்சல் பண்ணும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இலையில் பேக் பண்ணி பேப்பரில் பேக் பண்ணுறது நல்லது. இந்த சில்வர் ஃபாயில் பேப்பரில் போட்டதெல்லாம் எனக்கு அவ்வளோவா அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது சிந்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பேப்பர் நீட்டாக இருக்கும், ஆனால் எந்த காற்று போகிறாலும் கெட்டு போகாது, நீட்டாக இருக்கும். மீதமுள்ள சாதத்தை தயிர் சாதம் பண்ணுறதுக்கு தயிர் சாதம் பண்ணிங்கன்னா மறுநாள் மதியானத்துக்கு அது புளிச்சு போயிடும், உங்களால் சாப்பிடவே முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அந்த சாதத்துக்கு எவ்வளவு பால் தேவையோ அந்த போதுமான அளவுக்கு நிறைய பாலை வாங்கி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. நல்லா சுண்டை நல்லா காய்ச்சுங்க, எவ்வளோ காய்ச்ச முடியும் காய்ச்சிடுங்க. காய்ச்சின பிறகு அந்த பாலை ஓரளவுக்கு ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது. ஒரு 3/4 சூட்டில் இருக்கும்போதே அந்த சாதத்தில் அப்படியே நல்லா ஊற்றி 2 உப்பு போட்டு நல்லா விரவுங்க. கெட்டு போகமானா அதெல்லாம் கெட்டு போகாது. அப்படி நல்லா விரவின பிறகு அதன் பிறகு 1 ஸ்பூன் தயிர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் நிறைய சொல்லலை, நீங்கள் பால் நிறைய ஊற்றிருப்பீங்க. ஒரே 1 ஸ்பூன் தயிரை மட்டும் அதில் எடுத்து அப்படி லேசாக கிண்டுங்க போதும், ரொம்ப கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நீங்கள் அப்படியே இலையில் வச்சு பேக் பண்ணிவிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சொல்லணுங்க அவசியமே இல்லை. ஊறுகாய், தொக்கு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரயிலில் பயணிக்கும் பொழுது 3 வேளை உணவும், ஒன்று இட்லி பொடி, அந்த நான் சொல்கிற மிளகா வத்தல், வறுத்த சட்னி, இந்த புளியோதரை, பால், தயிர் சாதம். ஸோ இவைகளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வேளை உணவும் சரியாயிரும். இடையில சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிடுங்க. ஸோ அந்த ஒரு நாள் பகல் பயணத்தை நமது ஊர் உணவிலேயே முடித்து கொண்டு வெற்றிகரமாக உங்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கி விடலாம்.
என்ன நண்பர்களே, இந்த சமையல் குறிப்பு உங்கள் பயணத்தின் போது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அல்லது நீங்கள் ஏதாவது இதை விட பெஸ்ட் ஐடியா உள்ள உணவுகள் வைத்திருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பதிவில் தாராளமாக சொல்லலாம். நமது நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.